அன்புதே பிள்ளைகளே, இந்த கூடுகையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக நம்ம இப்படி கூடி வந்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக நெகேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். எருசலேமுடைய அந்த அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்தபோது நெகேமியா மிகுந்த துக்கமடைந்து உபவாசித்து ஜெபித்து அப்படியே அவர் உட்கார்ந்து விடவில்லை. அவர் தன்னுடைய தேசத்தின் ஜனங்களை சந்தித்து சொல்லுகிறார், எருசலேமுடைய அலங்கம் இடிந்து கிடக்கிறது, ஆகவே நாம் அதை கட்டி எழுப்ப வேண்டும் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்ட போது இது அந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை. நெகேமியா கூப்பிடுறாரு, ஜனங்கள் சொல்கிறாங்க, உடனே எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அந்த நல்ல வேலைக்கு வருகிறோம்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்தது. இதனுடைய மையமாக இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை உடைந்து கிடக்கிறதை குறித்து சில காரியங்களை முன்னுரையாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கூடுகையினுடைய நோக்கமே அநேகரை பார்க்குறோம், அநேக குடும்பங்களை பார்க்குறோம், பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், அநேகருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலைமையில் கிடக்கிறதை பார்க்குறோம். அந்த நெகேமியா 2ஆம் அதிகாரம் அந்த 14 வசனத்தோடு சொல்கிறாரு பாருங்க, எருசலேம் பாழாக கிடக்கிறதையும் நாம் இருக்கிற நிலைமையை பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? எருசலேம் எப்படி கிடக்கிறது? பாழாய் கிடக்கிறது. நாம் இருக்கிற நிலைமையை பார்க்கிறீர்களே, நாம் இனி இன்னும் நிந்தைக்குள்ளாய் ஆகாதபடிக்கு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது. அநேகருடைய குடும்பம் உண்மையாகவே இடிந்து கிடக்கிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை, நல்ல ஒரு உறவு இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட போய் ஆண்டவர் குறித்து கேட்டால் வாலிப பிள்ளைகளுக்கு அதிகமாக இன்றைக்கு தெரிவதில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, நினைக்கலாம் அந்த நாட்களில் அந்த எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதுனால ஜனங்களுக்கு என்ன பாதிப்பு நினைக்கலாம். எப்பெல்லாம் ஜனங்கள் தேவனுக்கு பாவம் செய்வார்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை சிதறி போக பண்ணுவார். அந்நிய தேசத்தில் அடிமையாக போவாங்க, அங்கெல்லாம் போய் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க, திரும்ப அழுவாங்க, திரும்ப ஆண்டவர் நல்ல ஒரு ராஜாவை கொடுத்து மீண்டும் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். இது 2 முக்கியமான காரியம் சொல்லப்பட்டது. ஒன்று அவருடைய பாவம், இன்னொன்று தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆலயங்களுக்கு போகிறோம், ஆலய ஒழுங்குகளை இருக்கிறோம், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நிறைய காரியங்களை செய்கிறோன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே எத்தனை பேர் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம்? அவர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமான வசனத்தை எடுத்துக்கொள்வோம், நமக்கு எது பெரியமோ அதை எடுத்துக்கொள்வோம், மற்றதெல்லாம் கண்டுகிட்டே கிடையாது. அதுதான் தேவ பிள்ளைகளே, அந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னா நீங்கள் புலம்பல்ல வாசிக்கலாம். அங்கே எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார், இப்படிலாம் ஜனங்கள் சிதறடிக்க போகும்போது, குடும்பங்கள் உடைக்கப்படும் போது எப்படி இருந்தாங்க பாருங்கள். புலம்பல் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வசனம் முக்கியமான காரியம். முதியோர் வாசலில் உட்கார்ந்திருக்கிறதும் வாலிபர்கள் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. அந்த நாட்கள் என்ன செய்வாங்களாம்? முதியோர் வாசலில் உட்கார்ந்துருப்பாங்களாம், கிண்ணறங்களை வாசிப்பார்களாம், பாட்டு பாடுவார்கள், அதை பெற்றோர் பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்கன்னு இருக்கு இல்லையா? இன்றைக்கு பாருங்க, எத்தனை வீட்டில் இந்த கிண்ணற சத்தம் கேட்கறது, எந்த வீட்டில் எத்தனை வீட்டில் இந்த பாட்டு சத்தம் கேட்குது, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு என்பதே பிள்ளைகளே, அந்த நாட்களில் வாலிபர்கள் கிண்ணறங்களை வாசிக்கிறது நின்று போயிட்டு. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? நம்முடைய பந்தியில் நம்ம கூட இருக்கிறாங்களா? நம்முடைய ஐக்கியத்தில் நம்ம கூட இருக்கிறாங்களா? நம்முடைய குடும்ப ஜெபத்தில் நம்ம கூட இருக்கிறாங்களா? நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய இடைவெளி என்பதை நீங்கள் உணரும்போது நம்முடைய குடும்பம் எவ்வளவு பாழாய் கிடக்கிறது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தேவனை ஆராதிக்கிற அந்த காரியம் நம்முடைய குடும்பங்களில் இல்லை, தெய்வ உறவு நம்முடைய குடும்பங்களில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை உடைக்கப்பட்டு கிடக்கிறது,
பிள்ளைகள் தாறுமாறு நடக்கிறாங்க, அதை பெற்றோர் யோசிக்கிறதே இல்லை. பெற்றோர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுதுன்னு சொல்லி போட்டி போட்டு கொண்டு வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் அந்த நாட்களில் எப்படி அந்த அலங்கத்தை கட்டுனாங்க, குடும்பத்தை கட்டி எழுப்புனாங்க என்பதை பார்க்கணும். நீங்கள் வீட்டில் போய் இந்த புலம்பல் 5 அதிகத்தை படித்து பாருங்கள். பெற்றோர் சொல்கிறாங்க, என் சந்தோஷம் நின்று போயிட்டு என்று சொல்கிறாங்க. என் சந்தோஷம் போயிட்டு, சமாதானம் போயிட்டு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் இளைப்பாறுதல் இல்லைன்னு சொல்லி அங்கே கவலைப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தோம், ஒரு பெரிய சேகர சபை. அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், வயதான ஆண்களில் ஒரு 15 பேர் இருப்பார்கள் நினைக்கிறேன். அந்த கமிட்டி மெம்பர்லாம் சேர்ந்து, ஏன்னா பெரிய சேகர சபை இல்லையா, எல்லாம் சேர்ந்து ஒரு 15 இருப்பாங்க. ஒரு வாலிபன் கூட மைதானத்தில் இல்லை. எல்லாம் கவனிக்கணும், ஒரு வாலிபன் கூட அந்த மைதானத்தில் இல்லை. நான் நேரடியாக பார்த்த காரியம். யோசிச்சு பாருங்கள், வயதான பெற்றவர் தள்ளாடுற வயசில். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஊழியம் பண்ணுறவர் ஒரு செய்தியை சொன்னார். சம்பவத்தை சொன்னோன்னா கொஞ்சம் ஒரு சின்ன கூட்டத்தில் சின்ன சலசலப்பு உண்டாயிட்டு. ஏன்னா வாலிய பிள்ளைகிட்ட கொஞ்சம் டச் பண்ணி பேசினார். அங்கே திரும்பி பார்த்தா இல்லை ஒரு 7-8 பிள்ளைங்க இருப்பாங்க, அதோட குறவாக இருக்கு நினைக்கிறேன், பொம்பளை பிள்ளைங்க. இதெல்லாம் வயசானவங்க, தள்ளாடுற வயசு உள்ளவங்க தான். பார்த்தீங்களா, பிள்ளைங்க பாடுறது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது நின்று போயிட்டு சபைகள் பாழாக கிடக்குது. எத்தனை வாலிய பிள்ளைகளுக்கு சபையில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சும்மா சண்டே ஸ்கூலில் பயன்படுத்தி விடுவாங்க, ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி கொள்வாங்க, அதோடு உதறி விட்டுருவாங்க, உள்ளே வர விட மாட்டாங்க. இந்த வாலிபர் ஊழியத்திற்காக பிள்ளைகளுக்காக சபையில் என்ன செலவு செய்யுது? அப்புறம் இந்த பிள்ளைங்க எப்படி அவரை வீட்டுக்கு கொண்டு வர முடியும்? அவங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? மனசாட்சி பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் சபையில் நம்ம சார்ந்துருக்கிறோம். நம்ம வாலிய பிள்ளைகளை சீர்படுத்துறதுக்கு, சிறப்படுத்துறதுக்கு, ரிச்சிப்பூலை நடத்துறதுக்கு, கத்தரை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செலவு செய்கிறோம்? நேரத்தை செலவு செய்கிறோமா, நம்முடைய காசை செலவு செய்கிறோமா? ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் பாழாக கிடக்கிறாங்க, குடும்பங்கள் பாழாக கிடக்கிறது. ரட்சிப்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை, தெய்வ திட்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியலை. ஆனால் நாம் எல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்காக ஆண்டவரை துதிக்கிறதாக பாடுகிறதாக எண்ணிக்கொள்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, இப்படி ஒரு மீட்டிங் வாங்க அப்படி கூப்பிட்டு அவங்க சொல்கிற காரியம் எவ்வளோ வேலைக்கு தெரியுமா பிரதர், எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? சமீபத்தோடு சகோதரியை கூப்பிட்டேன், இங்கே மீட்டிங் வாங்கன்னு கூப்பிட்ட போது சகோதரி சொன்னாங்க, எல்லோரும் கூப்பிட்டு பார்க்குறேன் பிரதர், எல்லோரும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை. பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன? நான் தேவனை தேடாது தானே, தேவ ஐக்கியத்தில் இல்லாது தானே, என் குடும்பம் உடைந்து கிடக்குதே, சிதைந்து கிடக்குதே, குடும்பத்தில் நல்ல ஒரு ஐக்கியம் இல்லையே, அவங்க தானே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அதானே சொல்லி அவங்க யோசிக்கலை. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எங்கள் ஆண்டவரை தேட முடியும்? பதில் பார்த்தீங்களா, இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது, இவ்வளோ வியாதி இருக்கும்போது, இவ்வளோ துன்பம் இருக்கும்போது எனக்கு எங்கே ஆண்டவரை தேட ஞாபகம் இருக்குது? இதைத்தான் அவர் சொல்கிறாரு, பாழாய் கிடக்கிறதை நீங்கள் காண்கிறீர்களே. நிறைய குடும்பங்கள் தாங்கள் உடைந்து கிடக்கிறோம், நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக இல்லை, தேவ பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் இல்லை என்பது அநேகருக்கு தெரியவே செய்யலை. தாங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதை பார்க்குறோம். அந்த நாளில் கூட நெகேமியா அவங்களை கூப்பிட்டு அழகான ஒரு காரியத்தை சொன்னார். என்ன தெரியுமா? இப்படி அலங்க இடிந்து கிடக்குது, நம்ம இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்குறீங்களே, இன்னும் நம்முடைய நிலைமை மோசமாக போயிடக்கூடாது, ஆகவே வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த அலங்கத்தை கட்டுவோன்னு சொன்னபோது அவர் எல்லா குடும்பங்களையும் கூடி சேர்த்தாராம். 2-3 காரியம் சொல்லி இந்த நோக்கத்தை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. முதல்ல என்ன செய்தாராம் பாருங்க, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை படித்து பார்க்க சொல்றாரு, குடும்பமாக ஈடுபட வைத்தார். அல்லேலூயா. குடும்பம் வாங்க சேர்ந்து அலங்கத்தை கட்டுவோம் என்று சொன்னதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த 13 வசனத்தை பாருங்க, ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினார். எதுக்காக? அலங்கத்தை கட்டுவோம், கட்டும்போது எதிர்ப்பு இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, சத்துருமை மேற்கொள்ள வருகிறான். சத்துருமை மேற்கொள்ளாதபடிக்கு அவனை எதிர்த்து தாக்குவதுக்குரிய பலனும் வல்லமையும் ஆயுதம் நமக்கு வேணும். அதையும் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாரு, குடும்பமாக சேர்ந்து கட்டுவோன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு அநேகர் ஆசை தான், ஆனால் வல்லமை இல்லை. குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்குரிய பலன் இல்லை. குடும்பங்கள்லாம் உடைந்து நொறுங்கி போய் கிடக்கிறத நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. 14 வருஷம் சொல்லுது பாருங்க, ஏன் யுத்தம் பண்ண கூப்பிட அலங்கத்தை கட்ட கூப்பிடுறாரு பாருங்க. 14 வசனம், யாருக்காக? உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஏன்? அலங்கம்
அந்த வாசல் கட்டப்பட்டாதான் தேசம் பாதுகாப்பாக இருக்கும், நாம் அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போ தான் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் மனைவிகளும் பிள்ளைகளும் நீங்களும் நல்ல பாதுகாப்பாக வாழ முடியும். ஆகவே குடும்பமாக வாருங்க, கட்டி அலங்கத்தை எழுப்போன்னு சொல்கிறாங்க. அன்புதே பிள்ளைகளே, இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குமாரர்களுக்காகவும் குமாரத்திகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தேவனுடைய ஆயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு அந்த வல்லமையோடு நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பணும். ஏன்னா நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு கிரியை செய்கிறான். நாம் குடும்பத்தை கட்டிடக்கூடாது, நம்முடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி சத்துரு நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறான், செயல்படுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் குடும்பமாக நீங்கள் இணைந்து செயல்பட்டாதான் உங்கள் குடும்பத்தை என்ன செய்ய முடியும், கட்டி எழுப்ப முடியும். ரெண்டாவது சொல்கிறாரு பாருங்க, அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் இப்படி ஆண்டவருக்காக செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனை வரும் இல்லையா, அப்படி தானே? இப்போ கூட எங்கள் நிறைய பேர் கூப்பிடும்போது சொன்னாங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி. அந்த நெகேமியாவுடைய நாட்களில் பாருங்கள், பல வேலை செய்தவங்களை அவர் கூப்பிட்டுட்டார். நீங்கள் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17-18 படித்து பாருங்கள், இருக்குது. சுமை சுமக்கிறவர்கள் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையில் வேலை செய்து மறு கையில் என்ன செய்திருந்தாங்க, ஆயுதம் பிடித்திருந்தாங்க. அல்லேலூயா, இல்லையா? 18 பாருங்க, கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். அல்லேலூயா. அப்போ அர்த்தம் என்னன்னா, எந்த வேலை செய்கிறவர்களாக இருந்தால் சரிதான், ஒரு கையில் என்ன இருந்தது, ஆயுதம் இருந்தது, இன்னொரு கையில் என்ன செய்தாங்க, வேலை செய்தாங்க. அல்லேலூயா. ஆகவே வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உழைக்கிறவர்களாக இருக்கலாம், கூலி வேலை செய்யலாம், படித்திருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், எந்த வேலை செய்தாலும் ஒரு பக்கம் குடும்பத்தை கட்டணும், ஒரு பக்கம் அந்த ஆயுதத்தை கையில் பிடிச்சிருக்கணும். ஏன்னா எப்போ வந்தாலும் எப்போ வேணாலும் சத்துரு நம்முடைய குடும்பத்தை தாக்குக்கு வாய்ப்பு இருக்குது, பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிள்ளைகள் கெட்டு போவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்த்தீங்களா, வேலை வேலை வேலைன்னு போயிட்டீங்கன்னா குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புறது, யார் கட்டி எழுப்புகிறது, குடும்பம் உடைந்து கிடக்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நம்ம எவ்வளோ கவனம் செலுத்துகிறோம்? இங்கே இருக்கிற பெற்றோர் நீங்கள் எத்தனை சொல்ல முடியும், என் பிள்ளைகளை நான் ரட்சிப்பில் நடத்திட்டேன் பிரதர், என் பிள்ளை கர்த்தரை சொந்தமாயிட்டான், என் மகன் என் மகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறா, ஏன்னா அதை கவலையே இல்லை பிரதர், சொல்ல முடியுமா? எது இருக்கிறீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில், இத்தனை வருஷம் வாழ்க்கையில் என் பிள்ளையை ரட்சிப்புகளை நடத்தி விட்டு தான் நான் திருமணமே செய்து கொடுத்தேன். என் மகனோ என் மகளோ ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ரட்சிப்புகளை நடத்தி தான் அவங்கள அனுப்புனேன். என் பிள்ளைங்க மேல் படிப்புக்கு போகிறதுக்கு முன்னால் என் பிள்ளைய ரட்சிப்புகளை நடத்தி தான் என் பிள்ளைய அனுப்புனேன். என் பிள்ளைங்க பாவம் செய்ய மாட்டாங்க, என் குடும்பம் கட்டப்பட்ட குடும்பம், என் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம், என் குடும்பம் தேவனை பிரியமாக இருக்குது. சொல்ல முடியுமா? இல்லை. உடைந்து கிடக்கிறது குடும்பம், புரியலை. பாலாக கிடக்கிறது, புரியலை. இயேசு எதிர்பார்த்த குடும்பம் இது இல்லை, தேவன் கட்டி எழுப்பின குடும்பம் இது இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் புரியாமல் இருக்கிறோம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகளை புரிந்து கொண்டாதான் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அநேகர் சொல்கிறது, பிரதர் ஒரு நாள் வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கும் பிரதர், அதை விட்டுட்டு நான் மீட்டிங் இப்படி கூட்டத்திலாம் வந்தால் அன்றைக்குள்ள செலவுக்கு நான் என்ன செய்வேன் பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே அநேகர் ஊழியத்தில் ஈடுபடுறவங்க இருக்கிறீங்க. ஆண்டவருக்காக நம்ம செயல்படும் போது அவர் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். இங்கே கூட பாருங்கள், நெகேமியா சொல்கிறாரு 4ஆம் அதிகாரத்தில் 23 பாருங்கள், நானாயிலும் என் சகோதரராயிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராயிலும் எங்கள் வஸ்திரங்களை கலட்டி போடாதிருந்தோம், அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. அவருடைய அர்த்தம் என்ன? எங்களுக்கு உணவு தட்டுப்பாடே வரல, ஆயுதமும் இருந்தது, தண்ணீரும் இருந்தது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடும் போது எதுக்காக ஈடுபடுறீங்க? உங்கள் சொந்த குடும்பத்தை கட்டி எழுப்பதற்காக, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக அதை செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிள்ளைகளுடைய அந்த எதிர்கால வாழ்வுக்காக நேரத்தை ஒதுக்குவதை விட்டு அதை தவிர்க்கிறீங்க. எப்படி குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளை சத்துருடைய கையில் இருக்கிறான், அவனை உங்களை வாங்கி பறிக்க முடியுதா? அவன் கையில் இருந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளோ போராட வேண்டி இருக்கிறது. ஒரு பிள்ளையை ரட்சிப்பு நடத்தி அவன் பாவத்தை அடிமையாயிட்டான்னா அவனை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பாடுபட வேண்டி இருக்கிறது. சிலர்லாம் பிரயோஜனமே இல்லாமல் போயிடுறாங்க லாஸ்ட்டில். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்கள் உணரணும், ஆண்டவரே வேதம் சொல்லுகிற குடும்பம் தானா, நாங்கள் அப்படி வாழ்கிறோமா, என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் அப்படிப்பட்ட நல்ல உறவு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால்
நீங்கள் இதை புரிந்து கொண்டு அதற்காக வாழ்வதற்கு என்ன உங்களை ஒப்பு கொடுக்கணும். நல்ல கவனிங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தண்ணீரும் குறையலை, ஆயுதமும் குறையலை, வஸ்திரங்களை நாங்கள் கலற்றியும் போடல, ஓய்வில்லாமல் வேலை செய்தோம், உழைத்தோம். ஆனால் அந்த உழைப்புக்கு கூட என் குடும்பத்தை என்ன செய்துட்டோம், கட்டி எழுப்பணும் இல்லையா? அல்லேலூயா. சொந்த குடும்பத்தை கட்டி எழுப்பலைன்னா எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நம்முடைய சொந்த குடும்பத்தை கட்டி நீங்கள் எழுப்பலைன்னா மற்றவங்களை எப்படி இயேசுவை சொல்லுவீங்க இல்லையா? அப்போ அன்புடைய பிள்ளைகளை பாருங்கள். அதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒரு நாள் செலவு பண்ணிட்டோம், ஒரு நாள் வீணாக போயிட்டேன், இந்த வர வேண்டிய வருமானம் வீணாக போயிட்டேன் அப்படின்னு நினைக்கவே செய்யாதுங்க. நீங்கள் நெகேமியா 9 அதிகம் நினைக்கிறேன், வீட்டில் படித்து பாருங்கள். நெகேமியா சொல்கிறார், நான் மற்ற ஜனங்கள் வாங்குகிற அந்த கூலி அந்த படியில் நான் வாங்கலை, சொல்லிவிட்டு ஒரு ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நான் செய்ததை நீ நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இதான் நம்முடைய விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையை கட்டெழுப்பணும். என்ன ஆயிட்டு? பணம் 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 பணம், காசு காசு காசு, பிள்ளைகளை பதவி பதவி பதவின்னு ஒரு மோகத்தை உருவாக்கி அந்த பிள்ளைங்க தேவனுடைய சுத்தமாக தூரமாக போயிட்டாங்க. நீங்கள் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணுங்க. ஏன் உங்கள் பிள்ளைங்க திருமணமான பிள்ளைங்க இருந்தால் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரட்சிப்புன்னா என்னென்னு கேட்டு பாருங்கள். பரிசுத்தமாக வாழ்றதுன்னா என்னென்னு கேட்டு பாருங்கள். நித்திய ஜீவன்னா என்னென்னு கேட்டு பாருங்கள். தேவனுடைய வருகைன்னா என்னென்னு கேட்டு பாருங்கள். நியாய தீர்ப்புன்னா என்னென்னு கேட்டு பாருங்கள். ரகசிய வருகைனா என்னென்னு கேட்டு பாருங்கள். நரக ஆக்கினா என்னென்னு கேட்டு பாருங்கள். அந்த பிள்ளைங்க சரியாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நல்ல குடும்பமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நல்ல பெற்றோராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா குடும்பம் உடைக்கப்பட்டுன்னு அர்த்தம், கைவிடப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். என் பிள்ளை நான் சொல்கிற சொல்லு கீழ்ப்படிவான், தட்டமாட்டான். 10 வயசு பிள்ளையே நீங்கள் சொன்னால் கேட்கலன்னா அது என்ன குடும்பம் பிரதர் சிஸ்டர்? யோசிச்சு பாருங்க, அது என்ன குடும்பம் அது? என் மனைவி நான் சொன்னால் கேட்க மாட்டா, என் கணவர் நான் சொன்னால் கேட்க மாட்டார், என் பிள்ளை நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னா அது என்ன குடும்பம்? அது என்ன உறவு? தெய்வம் அந்த குடும்பத்து மேலே பிரியமாக இருப்பாரா? அந்த தெய்வனுடைய கிருபை நம்ம குடும்பத்து மேலே இருக்குமா? இல்லை. அபித்தான் பிள்ளைகளே, இந்த கொடுக்கினுடைய நோக்கமே உடைந்து போன குடும்பங்கள், உடைக்கப்பட்ட குடும்பங்கள், பாழாய்க்கிற கிடக்கிற குடும்பங்கள், அவங்களுக்கெல்லாம் சொல்லி அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க என் குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாக கட்டி எழுப்புவார்னு சொல்லி? பிள்ளைங்க கெட்டு போனதுக்கு காரணம் நான் தைரியமாக சொல்லுவேன், பெற்றோர் பெற்றோர் பெற்றோரே. என்னை எந்த தம்பிகிட்ட கேட்டாலும் என்னை சொல்லலைன்னு சொன்னான். எந்த தங்கச்சியை கூப்பிட்டு கேட்கும்போது, கல்லூரியில் ஸ்கூலு யூத்து கேம்புக்கு போகும்போது, தம்பி சொல்லுப்பா நரகமா இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் கேட்குறேன்னு சொன்னான். ஒரு யூத்து கேம்பில் தம்பி நிறைய பேர் ஃபீட்பேக்கில் கொடுத்துருந்தாங்க. நரகம் இவ்வளவு பயங்கரமாக என்பதை செய்தியை முதலாக இன்றைக்கு தான் கேட்டேன் என்று சொன்னான். பிள்ளைகளை சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? அன்பதே பிள்ளைகளே, இந்த நாளில் சகோதரிமார் நிறைய இருக்கிறீங்க, வாலிபர்களும் நிறைய, ஆண்களும் நிறைய இருக்கிறீங்க, நிறைய திருமணமானவங்களும் இருக்கிறீங்க, வளர்ந்து வர தம்பிமாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நிச்சயமாக இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும். சிலரெல்லாம் பிள்ளைகள் தாறுமாறாக நடக்கிறாங்க. அந்த பெற்றோர் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க. நமக்கு இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஐயோ இப்படி மோசமாக இருக்கிறாங்களே, இவ்வளோ துணிகரமாக இருக்கிறாங்களே. யோசிச்சு பாருங்க. அப்போ அன்பதே பிள்ளைகளை, இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க. சின்ன வயசுலேருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரட்சிப்பு நடத்திடணும். ஏன் தெரியுமா? சின்ன பாவம் செய்தால் கூட நரகம்னு பைபிளில் இருக்குது. ஒரு பாவம் செய்தால் கூட நரகம்னு இருக்குது. இப்போ எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? நம்முடைய குடும்பம் எப்படி சிதைஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா? நம்முடைய குடும்பம் எதை நோக்கி போயிட்டுருக்குறோம்? பரமா காரணம் நோக்கி போயிட்டுருக்குறோமா? பாதளத்தை நோக்கி போயிட்டுருக்குறோமா? யோசித்து பார்ப்போம். உணர்வடியும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.